நடப்பது எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் வழக்கம் போல அரசரும் அமைச்சரும் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது அரசன் பழத்தை ஒன்றை கத்தியால் அறுத்தான். அது தவறுதலாக அவனின் சுண்டு விரலை அறுத்துவிட்டது. இரத்தம் சொட்ட சொட்ட வலி தாங்க முடியாமல் அரசன் மிகவும் துடித்தான். அப்பொழுதும் கூட வழக்கம் போல அமைச்சர், அரசே, எல்லாம் நன்மைக்கே என்றார். அதை கேட்டு கோபமடைந்த அரசன், என் வலி உனக்கு நன்மையா என்று கேட்டு, காவலர்களே, அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடைத்து விடுங்கள் என்று உத்தரவிட்டார். உடனே காவலர்களும் அமைச்சரை அரசனின் ஆணைப்படி சிறையில் வைத்து அடைத்தனர். அப்போதும் கூட அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்றார். நாட்கள் பல கடந்தன. வழக்கம் போல அரசர் வேட்டையாட காட்டிற்கு தனியாக சென்றான். அங்கே இருந்த காட்டுவாசிகள் பலி கொடுப்பதற்காக ஒருவனை தேடிக்கொண்டிருந்தனர். அவர்களிடம் போய் அரசன் சிக்கினான். எந்த குறையும் இல்லாதவனை மட்டுமே பலி கொடுக்க முடியும். இவனோ சுண்டு விரல் பாதியாக உள்ளான், இவனை விட்டு விடுவோம் என்றனர் அவர்கள். அங்கிருந்து தப்பித்த அரசன் அரண்மனைக்கு வந்து உடனடியாக அமைச்சரை விடுவித்தான். நடந்ததை எல்லாம் அமைச்சரிடம் சொல்லி வருத்தப்பட்டான் அரசன். அதற்கு அமைச்சர், என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே. எப்பொழுதும் உங்களுடன் கூடவே இருக்கும் நான், நீங்கள் என்னை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டுக்கு வந்திருப்பேன். அந்த காட்டுவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்னை பலி கொடுத்து இருப்பார்கள். நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் நான் இன்று உயிர் பிழைத்தேன். மீண்டும் அவர் எல்லாம் நன்மைக்கே என்றார். இந்த கதையில் வருவது போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் ஏதாவது ஒரு நன்மைக்காக மட்டுமே. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் பார்க்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.